ஹலோ கைஸ், அண்மையில் நடந்து முடிந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-1 என தற்போது முன்னிலை வைக்கிறாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக களம் கண்ட இந்திய அணி ஒரு கட்டத்தில் 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அதற்கு பிறகு 5வது விக்கெட்டாக களம் கண்ட ரவீந்திர ஜடேஜா மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா இணைஞ்சு இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டிருந்தாங்க. சிறப்பாக விளையாடிய இந்த ஜோடி பார்த்திங்கன்னா 5வது விக்கெட்டுக்கு 204 ரன்களை குவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த இருவருமே சதம் விளாசி இருந்தாங்க. அதற்கு பிறகு இங்கிலாந்து தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் 319 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக பென் டங்கிட் 150க்கும் மேற்பட்ட ரன்களை குவிச்சிருந்தார். பின்னர் தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸை களம் கண்ட இந்திய அணி சிறப்பாக விளையாடி 550 ரன்களுக்கும் மேற்பட்ட மாபெரும் ரன்னை இலக்காக நிர்ணயித்து போட்டியை டிக்ளேர் செஞ்சுருந்தாங்க. இந்தியா தரப்பிலிருந்து அதிகபட்சமாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் விளாசியிருந்தார். மேலும் சிறப்பாக விளையாடிய சுப்மன் கில் 91 ரன்கள் இருக்கும்போது துரதிர்ஷ்டவசமாக ரன் அவுட் செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு களம் கண்ட சப்ராஸ் கானும் அரை சதம் பூர்த்தி செஞ்சு நாட் அவுட்டில் இருந்தார். இதன் மூலமாக இந்த போட்டியில் அறிமுக வீரராக களம் கண்டு 2 இன்னிங்ஸ்லையுமே அரை சதம் விளாசி மிகவும் இம்ப்ரெசிவாக சப்ராஸ் கான் அமைஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு அறிமுக வீரரான துருவ் ஜுரேலும் பார்த்திங்கன்னா கீப்பிங் மற்றும் பேட்டிங்கில் மிகவும் இம்ப்ரெசிவாக தெரிஞ்சிருந்தார். மேலும் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிய இங்கிலாந்து அணி 122 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் தற்போது 2-1 என முன்னிலை வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்திய அணியுடைய மாபெரும் வெற்றியாக இந்த வெற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் 372 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதே முதல் இடத்துல இருந்துச்சு. தற்போது பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த சாதனை முதலிடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இங்கிலாந்து அணியுடைய மோசமான தோல்வி பட்டியலில் இது 2வது இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முன்னதாக 1934 ஓவலில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 562 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதற்கு பிறகு தற்போது இன்றைய தோல்வி அவங்களுக்கு 2வது இடத்தை பதிவு செஞ்சுருக்கு. மேலும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்திய அணிக்காக 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி சதத்தையும் பதிவு செய்த ஒரு பட்டியலில் தற்போது ரவீந்திர ஜடேஜா 2வது இடம் பிடிச்சிருக்காரு. இதற்கு முன்னதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 முறை சதம் விளாசி 5க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார். தற்போது ரவீந்திர ஜடேஜா நேற்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி சதம் விளாசி இருந்தார். இதன் மூலமாக இதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 முறை இந்த சாதனையை செஞ்சுருந்தார். ரவீந்திர ஜடேஜா தற்போது 2 முறை செய்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியுடைய சோகமான நிகழ்வு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் இரட்டை சதம் விளாசிய எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இதற்கு முன்னதாக நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியிலும் இரட்டை சதம் விளாசியிருந்தார். இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்தியாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அடுத்தடுத்த 2 போட்டிகளில் இரட்டை சதம் விளாசிய முதல் வீரர் எனும் மாபெரும் சாதனையை இந்த போட்டியில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நிகழ்த்தியிருக்காரு. இதில் இருக்கிற ஒரு சோகமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் விளாசியும் அந்த போட்டியில் 9 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜஸ்பிரித் பும்ரா ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தற்போது இந்த போட்டியிலும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் விளாசியிருந்தார். ஆனாலும் இந்த போட்டிக்கான ஆட்டநாயகனாக ரவீந்திர ஜடேஜா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா சதம் விளாசி 7 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். இதன் மூலமாக அடுத்தடுத்த 2 போட்டிகளில் இரட்டை சதம் விளாசி ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்படாத முதல் வீரர் என்ற மோசமான சாதனையை எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நிகழ்த்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 500 விக்கெட்டுகளை கடந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்தியா தரப்பிலிருந்து அனில் கும்ப்ளேவுக்கு பிறகு 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்துவீச்சாளர் என்ற சாதனையை நிகழ்த்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியுடைய 2வது இன்னிங்ஸில் ரவிச்சந்திரன் அஸ்வின் டாம் ஹார்ட்லியை வீழ்த்தும் போது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 250வது லெஃப்ட் ஹேண்டர்களை வீழ்த்திய பெருமையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியுடைய ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்ட ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியில் 5 விக்கெட் வீழ்த்தியதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மேலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கெரியரில் 250 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.